ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவோனிக்ஸ் லேர்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 12th பயாலஜி ஹால்ஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 50+ மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். அதில் பயோபாட்னி செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் டபிட்டம் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அட்டாவிசத்தோட டெஃபினேஷன், என்சைம்ஸு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோகெமிக்கல் சைக்கிள், டாப்சன் இன்ட்டு மெடிசினல் பாட்டனிக்கல் மெடிசனு. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா போலன் கேலண்டர், PBR 332 அண்ட் லேபிள் எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேபிட் அண்ட் நீட்ஸ் கேட்டிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 4 வெப் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஓவிலோட டிஃப்ரெண்ட் மூட் ஆஃப் போலன் டியூப் கேட்டிருக்காங்க. இல்லைன்னா டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் பிடி காட்டன் கேட்டிருக்காங்க. ஹவு டு ப்ரொடெக்ட் ஈகோசிஸ்டம்னு இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பெஸ்டிசைட் ஃபார் யுவர் ஹோம், வெஜிடபிள்ஸ் அவைலபிள் ஃபார் யுவர் கிச்சன்ற ஒரு க்ரியேட்டிவ் கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் கண்டிப்பாக வரும், படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் இது தான். இந்த 1 மார்க்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு இதுலேருந்து ஒரு 6 இல்லை 5 வரும் கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்ஸோடது. மெயினாக அந்த தியரி ஆஃப் அக்வைர்டு கேரக்டர்ஸ் வாஸ் டிஸ்ப்ரூவ்டு பை அந்த 4 கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். 2 மார்க்ஸை பொறுத்தவரையிலும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கைஸ் இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. 60 எடுக்கலாம், 70க்கு 60 எடுக்கலாம் கண்டிப்பாக. ப்ராக்டிகல் மார்க்ஸ் 30 போட்டாங்கன்னா 90+ ரீச் பண்ணலாம். செக்ஷன் பியில் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸு, டிஃபைன் ஹார்லி வெப்பிங் பிரின்சிபல், பயோடீசல் ப்ரொடியூஸ்டு, எமிக்ரேஷன் அண்ட் இம்மைக்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஹாட்ஸ்பாட்ஸ், ஹவு மெனி ஹாட்ஸ்பாட் தேர் இன் இந்தியா கேட்டிருக்காங்க. நோட்ஸ் ஆன் யூட்ரோஃபிகேஷன் கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸில். 3 மார்க்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 19 கம்பல்சரி. வாட் இஸ் மீன் பை ரீஜெனரேஷன், எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்னியோசிந்தசிஸ் கேட்டிருக்காங்க. 3 மெயின் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோடு, ஸ்டெம் செல் பேங்கிங் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல் பேங்க் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் செக்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் ரீப்ரெசன்டேஷன் ஆஃப் ஸ்பெர்மடோஜெனிசிஸ் அண்ட் ஓஜெனிசிஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பெர்மோட அந்த டயக்ராம் போட்டு வரையும் பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரென்சியேஷன். அது பியில் பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் வேக்சின் கேட்டிருக்காங்க. 21ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில், பியில் அக்ரோகெமிக்கல்ஸ், காசஸ் ஆஃப் அக்ரோகெமிக்கல்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்த்துங்க கைஸ். ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.